தாவேகா தொண்டனாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஒரு ஒரு மக்களாக நான் இந்த கேள்வி யாருக்கான கேள்வி? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என பணிவான ஒரு வேண்டுகோள். பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானது என்று கரூர் விஷயமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதில் மெத்தனமாக இருந்ததுதான் பெரிய ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டது. மீண்டும் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அது இருக்கவும் வேண்டும். தாவேகா தலைவர் எங்கள் தளபதி செல்லும் இடங்களில் தானாக கூட்டம் சேர்ந்து விடுகிறது. எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு சேர்ந்து விடுகிறது. இது திருச்சியில் அவர் ஆரம்பித்து முதல் பிரச்சார பயணத்தில் இருந்து எல்லோருக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். நாங்கள் ஒரு 2000 பேர் வருவாங்க தான் சொல்லுவோம், கணிப்பு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அங்கே 5000 பேர் வந்துடுறாங்க. ஏன் நீங்கள் போலீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க, போலீஸ் பாதுகாப்பு கூடுதலாக போடுங்க, அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் அரசியல் ரீதியாக இதை அணுக வேண்டாம், அணுகவும் கூடாது. பொதுமக்கள் பாதுகாப்பு ஒரு தலைவரை நேசிக்கிறார் அப்படின்னும் போது அது ரெஸ்பான்ஸ் யார்? அது ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியது யார்? இப்போ அரசாங்கத்தை பற்றி நாங்கள் குறை சொல்ல முடியாது. காரணம், அரசாங்கம் காபந்து அரசாங்கம். நீங்கள் அவங்க பேச்சு கேட்குறீங்க சொல்கிறதே தவறான விஷயம் ஆகிடுமோன்னு நாங்கள் அவங்கள மென்ஷன் பண்ண விரும்பலை. திமுக கவர்மெண்ட்டை இதை சொல்ல விரும்பலை. அவங்க சொன்னாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதே பெரிய விஷயம், அது தேவையில்லாத வேலை. அதை பற்றி நாங்கள் சொல்லலை. ஆனால் உங்களுக்கே ஒரு உணர்வு இல்லையா? நேற்று அவர் குளத்தூருக்கு வரும்போது ஜனங்க அவர் காரை நெருங்கி வரும்போது அங்கே ஒரு தள்ளுமுறை நடக்கணும், ஒரு பயம் வரும்போது ஒரே ஒரு போலீஸ் மட்டும்தான் இருந்தார். நான் பார்த்தேன். அவர் ஒரு போலீஸ் என்ன பண்ண முடியும்? அங்கே குறைந்தபட்சம் ஒரு 10 போலீஸ் இருக்கணும் இல்லையா? எதை வச்சு இதை நீங்கள் எதை வச்சு